வணக்கம். மற்றொரு உலகவலத்தோடு இணைந்திருக்கின்றோம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் இப்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் ராணுவ நடவடிக்கைகள், அங்கு ஏற்பட்டுள்ள தலைமை மாற்றம் மற்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் நெருக்கடிகள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படுகின்றது. இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நடத்தியுள்ள புதிய சுற்று ஏவுகணைகளை தாக்குதல் உலகையே அதிர்ச்சி செய்து இருக்கின்றது. அது சாதாரணமான ஒரு தாக்குதல் அல்ல. அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போர் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக ஈரான் தனது மூலோபாய திட எரிபொருள் கொண்ட செஜில் ஏவுகணையை பயன்படுத்தியும் இருக்கின்றது. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமையன்று ஆபரேஷன் ரூ புரோமிஸ் 4 ஒரு முக்கிய பகுதியாக இந்த 54வது அலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், 2 தொன்னிடையுள்ள போர் முனைகளை சுமந்து செல்லக்கூடிய சூப்பர் கன ஏவுகணைகள் ஏவப்பட்டும் இருக்கின்றது. அத்துடன் ஹைபர் ஷெஹான், காதர் மற்றும் ஏமாத் போன்ற அதிநவீன ஏவுகணைகளும் இஸ்ரேலின் மையப்பகுதியில் தாங்கியும் இருக்கின்றது. இஸ்ரேலின் வான்வெளி பாதுகாப்பை முடக்கும் வகையில் அந்த நாட்டின் முடிவெடுக்கும் மையங்கள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகள் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்தும் இருக்கின்றது. இது ஈரானின் ராணுவ பலம் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளதை காட்டுகின்றது. ராணுவ ரீதியான ஈரான் ஆக்ரோஷம் காட்டும் அதே வேளையில் அதன் அரசியல் தலைமையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தும் இருக்கின்றது. ஈரானின் முன்னாள் அதிஉயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் 56 வயதான அயதுல்லா மொஜ்தபா கமேனி புதிய அதிஉயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த நியமனத்துக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒளிந்தும் இருக்கின்றது. அமெரிக்க உளவு தகவலின்படி அலி கமேனி தனது மகன் மொஜ்தபாவிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதில் மிகுந்த தயக்கம் காட்டியதாக தெரிவித்தும் இருக்கின்றது. மொஜ்தபா போதிய புத்திசாலித்தனம் இல்லாதவர் என்றும் ஒரு நாட்டை வழிநடத்தும் தகுதி அவருக்கு குறைவு என்றும் அவரது தந்தையை கருதியதாக ஒரு ஆதாரங்கள் மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த தகவல்கள் ஏற்கனவே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. புதிய தலைவரின் கீழ் ஈரானின் வெளியுறவு கொள்கை மற்றும் போர் உத்திகள் எவ்வாறு மாறப்போகின்றது என்பது இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. ஈரான் மீதான போர் நீண்ட காலம் நீடிக்குமானால் அது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அல் ஜசீரா தனது ஆய்வு கட்டுரையில் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. அமெரிக்காவை மீண்டும் ஒரு வெளிநாட்டு போரில் ஈடுபடுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அந்த வாக்குறுதியை மீறியுள்ளதாக அவரது ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகின்றது. அவர்கள் ஹார்முஸ் நீரிணையை முடக்கி வைப்பதன் மூலம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை தடுத்து அதன் மூலம் சர்வதேச சந்தையில் பணவீக்கத்தை ஏற்படுத்த முயல்கின்றார். அது அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் இது குடியரசுக் கட்சியின் பெரும் சரிவை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் வெற்றியை அறிவித்துவிட்டு போரிலிருந்து கௌரவமாக வெளியேறுவது குறித்து வெள்ளை மாளிகை தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. அமெரிக்க தேசிய பொருளாதார பேரவையின் பணியாளர் இந்த போர் இன்னும் 4 முதல் 6 வாரங்களுக்கு முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த நெருக்கடியான சூழலில் தமது நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பின்மை குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த கோபத்தில் காணப்படுகின்றார். குறிப்பாக ஈரானுடைய மோதலில் அமெரிக்காவுக்கு உதவ தவறினால் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பு சிதைந்து போகும் என அவர் பகிரங்கமாக எச்சரித்தும் இருக்கின்றார். பைனான்சியல் டைம்ஸ் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில், யுக்ரைன் விவகாரத்தில் நாங்கள் நெட்டோ நாடுகளுக்கு வாரி வழங்கினோம். ஆனால் இப்போது எங்களுக்கு தேவைப்படும் போது அவர்கள் எங்கே என்று காட்டமாக பேசியும் இருக்கின்றார். குறிப்பாக பிரித்தானியா முதலில் உதவ மறுத்தும் இருக்கின்றது. போர் ஒரு நிலைக்கு வந்த பின்னரே கப்பல்களை அனுப்ப முன்வந்ததை அவர் கடுமையாக சாடியும் இருக்கின்றார். வெற்றி பெற்ற பிறகு வரும் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்பது ட்ரம்பின் விவாதமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹார்முஸ் நீரிணை வழியாக அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் சீனாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், தவறினால் சீனா ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஊடாக உச்சி மாநாட்டை ரத்து செய்வேன் என்று அவர் மிரட்டியும் இருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மத்திய கிழக்கு என்பது இப்போது ஒரு வெடிமருந்து கிடங்காக மாறியிருக்கின்றது. ஈரானின் புதிய தலைமை, அவர்களின் மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகள் என
அனைத்தும் ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்ந்தும் இருக்கின்றது. இந்த போர் இன்னும் சில வாரங்களில் முடியுமா அல்லது உலகளாவிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு வித்திடுமா என்பதற்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வல்லரசு நாடுகளின் இந்த மோதலில் இறுதி பாதிப்பு போவது உலக பொருளாதாரமும் சாதாரண மக்களுமே என்பது மட்டுமே நிதர்சனமாக சொல்லப்படுகின்றது. ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதல் என்பது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு வலுவான அரசியல் செய்தி. ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தியதன் மூலம் ஸ்டேலின் ஆயண்டோம் போன்ற பாதுகாப்பு வலயங்களை தங்களால் ஊடுருவ முடியும் என்பதை நிரூபித்து இருக்கின்றார்கள். திட எரிபொருள் ஏவுகணைகள் என்பது மிக குறுகிய காலத்தில், அதாவது எதிரி சுதாகரிப்பதற்கு முன்னரே ஏவப்படக்கூடியது. 54வது அலை தாக்குதல் என்பது ஸ்டேலின் பாதுகாப்பு படைகளை திணறடிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட உத்தி. இது மத்திய கிழக்கு ஈரானில் மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கியும் இருக்கின்றார். ஒருபுறம் தனது நட்பு நாடான ஸ்டேலை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம், மறுபுறம் அமெரிக்கா முதலில் இன்று தனது கொள்கையின்படி தேவையற்ற போர்களில் இருந்து விலக வேண்டிய நெருக்கடியில் இருக்கின்றார். ஈரானின் எண்ணெய் முடக்கம் காரணமாக அமெரிக்காவின் எரிபொருள் விலை உயருமானால் அது ட்ரம்பின் செல்வாக்கை நேரடியாக பாதிக்கும். இதனால்தான் வெற்றியை அறிவித்துவிட்டு வெளியேறுவது என்ற தந்திரத்தை வெள்ளை மாளிகை கையில் எடுத்தும் இருக்கின்றது. அதாவது ஈரானில் முக்கிய இராணுவ தளங்களை அழித்துவிட்டோம் என்று கூறிவிட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர அவர்கள் அவசரப்படுகின்றார்கள். இந்த மோதல் நெட்டோ அமைப்புக்குள் இருக்கும் விரிசல்களை அடிப்படையாக வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களுக்காக ரத்தம் சிந்த தயார், ஆனால் மற்றவர்கள் எங்களுக்காக ஒரு சிறு உதவியை கூட செய்ய தயங்குகின்றார்கள் என்ற ட்ரம்பின் விமர்சனம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் கசப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடு தயக்கம் காட்டியது ட்ரம்பை ஆத்திரமடைய செய்தும் இருக்கின்றது. இது வெறும் ஈரான் ஸ்டேல் போர் மட்டுமல்ல, அது இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவான உலகளாவிய இராணுவ கூட்டணிகளின் உறுதித்தன்மையை சோதிக்கும் ஒரு களமாகவும் மாறியிருக்கின்றது. அயதுல்லா முஸ்தபா கமேனியின் வருகை ஈரானில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியும் இருக்கின்றது. ஒரு தலைவராக அவருக்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா என்ற விவாதங்கள் ஒருபுறம் இருந்தாலும், அவர் பதவியேற்ற உடனே இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அவர் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட துடிக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. தனது தந்தையின் நிழலிலிருந்து வெளிவந்து ஒரு தீவிரமான தலைவராக தன்னை காட்டிக்கொள்ள அவர் முற்படுகின்றார். இது வரும் நாட்களில் ஈரானின் வெளியுறவு கொள்கையை இன்னும் ஆக்ரோஷமாக மாற்றக்கூடும். இந்த மோதல்கள் ஒரு முடிவற்ற சங்கிலி தொடராக மாறிவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே தற்பொழுது தோன்றிய வண்ணம் காணப்படுகின்றது. எண்ணெய் விநியோகம் சீராக்க வேண்டும், பணவீக்கம் குறைய வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் வல்லரசு நாடுகளின் கௌரவ போராட்டமும் புதிய தலைமைகளின் அதிகார பசியும் மத்திய கிழக்கை ஒரு தீராத நெருப்பு வளையத்துக்குள் தள்ளியுள்ளது. வரும் 4 முதல் 6 வாரங்கள் உலக வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டமாக அமையப் போகின்றன. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம். மற்றும் ஒரு உலகவலத்தோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.